அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தின் நுழையும் முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் சந்திரனை போன்ற தோற்றத்தில் இருப்பார்கள். பின்னர் அவர்களை தொடர்ந்து வருவார்கள். வானில் மிளிரும் அதிதீவிர பிரகாசம் கொண்ட நட்சத்திரம் போன்று இருப்பார்கள். அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள், மலம் கழிக்க மாட்டார்கள், எச்சில் துப்ப மாட்டார்கள், மூக்கு சிந்தவும் மாட்டார்கள். அவர்களின் சீப்புகள் தங்கத்தால் ஆனவை. அவர்களின் வியர்வை கஸ்தூரியாகும். அவர்களின் தூப கலசங்களின் எரிபொருள் அகில் நறுமணக்கட்டை ஆகும். அவர்களின் மனைவியர் அகன்ற கண்கள் உடைய ஹூர்லின் ஆவர். அவர்கள் அனைவரும் ஒரே மனிதர் அமைப்பில் தங்கள் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தில் 60 முழ உயரத்தில் இருப்பார்கள். அதாவது இந்த ஹதீஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, சொர்க்கத்தில் நுழையில முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் சந்திரனை போன்று இருப்பாங்க. சந்திரனை போன்ற தோற்றத்தில் இருப்பாங்க. அதாவது நல்ல வெண்மையாக பிரகாசமாக இருப்பாங்க. அப்புறம் அவர்களை தொடர்ந்து வருபவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வானில் மிளிரும் நட்சத்திரங்களை போல் இருப்பாங்க. முதல்ல அவங்க பௌர்ணமி நிலவு கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்தொடர்ந்து வர்றவங்க வானில் மிளிரும் நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. அப்புறம் அவங்க சொர்க்கத்தில் எப்படின்னா, சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, மலம் கழிக்க மாட்டார்கள், மூக்கு சிந்த மாட்டாங்க, எச்சில் துப்பவும் மாட்டாங்க. இதெல்லாம் இங்கே நம்மளாம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு எச்சில் ஊற்றி துப்புறோம், மூக்கு சிந்துறோம், சிறுநீர் கழிக்கிறோம், மலம் கழிக்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் அந்த எதுவுமே இருக்காது. அவங்களோட சீப்பு தங்கத்தால் ஆனவை. அவர்களோட வியர்வை கஸ்தூரியாகவும், அவங்களோட வியர்வை கஸ்தூரியாக இருக்கும். அப்புறம் அவங்களுடைய தூப கலசங்களின் எரிபொருள்னால் நறுமணக்கட்டையாகும். அவர்களின் மனைவியர் அகன்ற கண்களுடைய ஹூர்லின். அவங்களோட மனைவியார்னா ஹூர்லின், அகன்ற கண்களுடையவர். அப்புறம் அவர்கள் அனைவரும் ஒரே மனிதரின் அமைப்பில், ஒரே மனிதனா தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட உருவத்தில், அப்புறம் அவங்களுடைய 60 முழ உயரத்திலும் இருப்பாங்க. இப்போ இந்த ஹதீஸ் சஹீஹான தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸோட நம்பர் 3327. நேற்றைய தினம் நம்ம பார்த்த ஹதீஸ் 3326. அதை தொடர்ந்து அடுத்த ஹதீஸுக்கு 3327. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுபடியும் தினமும் ஒரு ஹதீஸில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.